சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 145 அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். வசந்த மீது கரங்களை வச்சு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களோடு பேசுகிறவர், இடைபடுகிறவர், உடைய மெல்லிய சத்தத்தினால் எங்கள் வாழ்க்கையை சொல்லி பார்க்கிறவர். அற்புதங்கள் நடக்கட்டும் நல்ல பிதாவே. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். God is so close to us. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே, நல்லா சிரிச்சுட்டே சொல்லுங்க, நீங்க என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இயேசு என் பக்கத்தில் இருக்காரு. எனக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கர்த்தர் எப்படி இருக்காரா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தரை தேட வேண்டிய ஸ்டைல்ல நீங்க தேடினீங்கன்னா நிச்சயம் அவர் உங்களுக்கு சமீபமாய் இருப்பார், சமீபமாக இருக்கிறார். ஆமென். நீ நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடும் போது, கர்த்தரை கூப்பிடும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் போது தடைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வருகிறதை ஜனங்கள் பார்க்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க புதுசா சபைக்கு வாரீங்க, இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வாரீங்கன்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எடுத்த உடனே டக்குன்னு தொடர்ந்து சர்ச்சுக்கு வரத்தக்க சூழ்நிலைகள் இருக்காது. பல தடைகள் வரும், பல பிரச்சனைகள் வரும், பல போராட்டங்கள் வரும், பல உபத்திரவங்கள் வரும். நீங்கள் ஒரு உபவாச ஜெபத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது, உபவாசத்தின் முதல் நாளே 1000 பிரச்சனை வரும். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், எதையெல்லாம் தாண்டினா கர்த்தர் நமக்கு சமீபமாவார். நீ என்னுடைய செய்தியை தான், எதையெல்லாம் ஒரு மனுஷன் தாண்டானோ, யூ ஷுட் ஓவர் கம். எதையெல்லாம் ஒரு மனுஷன் ஓவர் கம் பண்ணி வாரானோ அவனுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி சத்தமோ அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமோ அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை தேடுவதற்கு, கூப்பிடுவதற்கு தடையாய் இருக்கிற எல்லா காரியங்களும் இன்னைக்கு உடைக்கப்பட போகுது. அவர் சமீபமாய் இருக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க, ஹல்லேலூயா ஷதலக பரதியா துனமசி. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், சொல்லுங்க. அவர் என்னோட அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியா. சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ இதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் எந்த சூழ்ச்சியும், ஆமென், வந்ததால் எந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்று செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ, சிங்கக்கேபியோ
மர சந்தல மதுன மர சகல ஹதல மரிமல சந்தல மகலபர ரபஷே. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேக போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே. இயேசு ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே. என் துன்ப நேரத்திலும், என் துன்ப நேரத்திலும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் துன்ப நேரத்திலும் ஆறுதல். என்றோனது நீயோ இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், ஆண்டுடைய சுகமளிக்கிற வல்லமை. எஸ், கர்ப்ப பையின் கட்டியை இப்பொழுது மறைய வைக்கிறது. ஆண்டுடைய சுகமளிக்கிற வல்லமை உங்க கர்ப்ப பையில இருக்கிற அந்த கட்டிகளை மறைய வைக்கிறது. இந்த வாரம் போய் ஸ்கேன் டெஸ்ட் பண்ணி பாருங்க, அந்த கர்ப்ப பையில கட்டி இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எஸ், கர்ப்பப்பை கட்டி இப்போ மறைகிறது. ஜீசஸ் ரகலப ஷகலப துலமர தியாதுலபல கராவலை. கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு நன்றி செலுத்துறவங்க நல்ல கைகளை தட்டி அந்த இயேசு மகாராஜனுக்கு நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம். வண்டர்ஃபுல் ஜீசஸ். மார்க் 10:46 எடுத்து வாசிங்க. மார்க் 10:46 எடுத்து வாசிங்க. மார்க் 10:46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவர்களும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயின் மகனாகிய பர்த்திமேயும் என்கிற குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். வாசிங்க, சத்தமா வாசிங்க. கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். சரி, ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பர்த்திமேயு என்கிற குருடன் இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது, இயேசு இலவசம்தான், அவரை பார்க்குற வழி தான் கொஞ்சம் கஷ்டம். இயேசு இலவசம்தான், எழுதி வச்சுக்கோங்க. என் பாயிண்ட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இயேசு இலவசம்தான், அவரை அப்ரோச் பண்ணுற ஆங்கிள் தான் கஷ்டம். ஏன்னா அவர் அப்ரோச் பண்ணுறதுக்குரிய ஆங்கிள் வழி விசாலமாக இருக்காது. வழி எப்படி இருக்கும்? இடுக்கமாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இயேசு இலவசம்தான். அதனால தான் எல்லாருக்கும் இலவசமாக சுகம் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த வழிக்குள் வந்தால், அந்த இடுக்கமான பாதைக்குள்ளே நடப்பதற்கு உங்களை அர்ப்பணித்தால் நிச்சயம் இயேசு உங்களுக்கு இலவசமாய் தென்படுவார்.
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசு அந்த வழியை வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் என்ன பண்ணுறான் சொல்லுங்க, அவன் பிளான் பண்ணிடுறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை தேடுகிறதுக்கு, உண்மையாய் தேடுவதற்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். மெனி பீப்புள் யூ ஹவ் டிசைடட், இயேசு தான் உனக்கு வழி, இயேசுவை தவிர்த்து உனக்கு அதில் ஒரு வேற சான்ஸே கிடையாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணாலும் கூட, அந்த டிசிஷனுக்கு அப்புறம் ஒரு 2 நிலையை நீங்கள் தாண்ட வேண்டும். இன்றைக்கி ஆவிக்குரிய டெப்த்னஸ் நான் பேசுகிறேன், ஸ்பிரிச்சுவல் டெப்த்னஸ் நான் இன்றைக்கி பேசுகிறேன், ஆவிக்குரிய ஆழத்தை நான் உங்களுக்கு பேசுகிறேன். நீங்கள் ஒன்ஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுதான் வழி, இயேசுதான் மெய்யான சத்தியம், அவர்கிட்ட போனால் எனக்கு சமாதானம் கிடைக்கிது, சர்ச்சுக்கு வந்தால் சுகம் கிடைக்கிது, சர்ச்சுக்கு வந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கிது, உயர்வு கிடைக்கிது, இல்லை சத்தியத்தின் மூலம் தொடப்பட்டுட்டீங்க, மைண்டுக்குள்ள ஒரு கிளியரன்ஸ், ஜீசஸ் இஸ் த வே, என் பிரச்சனைக்கு இந்த காரியத்துக்கு இயேசு தான் வழி அப்படின்னு சொல்லி ஒரு கிளியரன்ஸ் கிடச்சினா, அதுக்கடுத்து நீங்கள் 2 நிலைகளை கண்டிப்பாக தாண்ட வேண்டும். Today I want to speak with the 2 points that is hindering you from Jesus. 2 காரியம் உங்களை தேவனை விட்டு தூரமாக வச்சிருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க நான் செஞ்ச பாவம் இருக்கட்டுமே, புதிய ஏற்பாட்டில் பாவியில் ரட்சிக்கதான் இயேசு பூமிக்கு வந்தார். புதிய ஏற்பாட்டில் பாவம் இயேசுவை தேடுவதற்கு தடையல்லை, அதுக்குன்னு பாவம் செய்யுங்க நான் ஊக்கப்படுத்தலை, பாவம் செய்யக்கூடாது. ஆனால் ஒரு பாவி இயேசுவை தைரியமாக அப்ரோச் பண்ண முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதை பண்ண முடியாது. ஒரு பாவி இயேசுவை தைரியமாக அப்ரோச் பண்ணலாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் இந்த 2 நிலைகளை மக்கள் தாண்டாமல் இருக்க போய் தான் அவர்கள் வாழ்க்கையிலே இயேசு அருகாமையில் இல்லை, அவங்களுக்குள்ள அந்த இயேசு அருகாமையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்க லைஃப்பில் இல்லாமல் இருக்குது. ஏன்னா இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, 10:46 எடுத்து சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். அவன் முடிவு எடுத்துட்டான், இயேசு வாராரு, சத்தம் போட்டு கூப்பிட போகிறோம், நீங்கள் எப்படியாலும் நிப்பாட்ட போகிறோம், எப்படி ஆகிலும் சுகத்தை வாங்க போகிறோம். அவன் பிளான் பண்ணிட்டான். ஆனாலும் தடைகள். 10:46 எடுத்து சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். வந்தார்கள், நல்ல அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். தொடர்ந்து வாசிங்க. அவனுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டு விட்டது, கேள்விப்படப்பட்டு விட்டது, எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. வாசிங்க. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். கூப்பிட ஆரம்பிச்சிட்டானா இல்லையா? கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கூப்பிட ஆரம்பிச்சிட்டான், யோசிச்சான், கிரகிச்சான், இப்போ என்ன பண்ணுறான், அதை செயல்படுத்துகிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லெவலாவது லைஃப்பில் இருக்கணும். பிரச்சனைகள் உபத்திரம் வரும்போது இந்த மனநிலையாவது இருக்கணும். என்ன மனநிலை? நினைத்தான், கிரகித்தான், ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அப்படி தான். நம்ம ஆண்டவருக்கு இந்த மாதம் தசமாக கொடுப்போங்களாமா வேண்டாமா கூடாது யோசிக்கூடாது. கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அதை கிரகிக்கிறோம், செய்கிறோம். நீ ஒரு படி எடுத்து வைக்கும்போது தான் அடுத்த கட்ட படியில் இருக்கிற தடைகள், போராட்டங்கள் தெரிய ஆரம்பிக்கும். உபவாச ஜெபம் இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் யோசித்துக்கிட்டே இருக்கோம், கிரகிக்கிறோம், செய்கிறோம், துவங்குறோம். இவன் யோசித்துட்டான், இயேசு இந்த வழியாய் வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு என்ன சொல்லி கூப்பிடுகிறான்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னவா? சரி, நான் ஒன்று சொல்லட்டுமா? இப்போ எனக்கு ஒரு பட்ட பெயர் இருக்குது. சரி, என் பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம சர்ச்சில் பாதி பேருக்கு தெரியாது. என் பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். தெரியுமா? என் பேர் தெரியுமா தெரியாதா? என் முழு பேர் தெரியுமா தெரியாதா? இப்போ என்னையே இப்போது ஜெஃபர்சன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அது இயல்பு. இப்போ இயேசு ஊழியம் செய்யும்போது இயேசு அப்படிங்கிற பேர் எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? சரி, என் தாத்தா பேர், தாத்தாவுடைய தாத்தா பேர் உங்களுக்கு தெரியுமா? ஆனால் இவன் இயேசுடைய பூட்டம் பேரை சொல்லி கூப்பிடுறான். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவின் வண்டவாளம் தண்டவாளம் வரலாறு எல்லாம் அறிந்தும் பிச்சை எடுத்தான், கைகளை தட்டி.
You are thinking that Bible knowledge will brings you to the next level of category. கிடையாது. இது ஒரு புஸ்தகம், அவ்வளோதான். இந்த புஸ்தகத்தோடு ஆவி இணைக்கப்படும் போது தான் இது உயிர் உள்ளதாயும் ஜீவன் உள்ளதாயும் மாறும். அதனால தான் படித்து சொல்கிறேன், பரிசுத்த ஆவியை பெறுங்கய்யா, பரிசுத்த ஆவியை பெறுங்கய்யா, பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கய்யா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கோங்கய்யா, அதுக்கப்புறம் பைபிளை வாசித்து பாருங்கய்யா, அதுக்கு முன்னாடி வாசிக்க வேண்டாமான்னு கேட்காதீங்க. வாசிங்க. பரிசுத்த ஆவி பெற்றதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவன் உள்ளதாயும் பலன் உள்ளதாயும் இருக்கும். ஸோ வேத அறிவு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஆவிக்குரிய ரகசியங்களும் நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த ரகசியத்தில் முதல் காரியம் அவன் அழகாக கூப்பிடுறான், தாவீதே. இப்போ நான் தான் இருக்கேன் இந்த இடத்துல, பாஸ்டர் ஜெஃபர்சன் கூப்பிட்டு என்கிட்ட வந்து என் முப்பாட்டம் பேரை சொல்லி இன்னாருடைய பேரனே நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு நான் யோசிப்பேன். ஓ நம்ம பூட்டங்கால செட்டோ ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து எங்கெல்லாம் இடம் கிடக்குன்னு கேட்போம். அப்போது இவன் நல்ல நாலேஜ்டு ஃபெலோ, நல்ல திறமை உள்ள ஆள். ஆனால் இயேசுவை சந்திப்பதற்கு தீர்மானித்த ஒரு நபர் இயேசுவை அடையாளப்படுத்தி கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு எல்லாம் நல்லா தெரியுது அவனுக்கு. ஆனால் என்ன பிரச்சனை, அது எப்படி அவன் தாண்டினான்? 10:48 சத்தமாக வாசிங்க, சத்தமாக சொல்லுங்க. அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஆமாம் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பேசாம இரு, சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லு. என்னனாலும் பேசு, உன் சர்ச்சை பற்றி மட்டும் பேசாத அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுமா? கையை தட்டி இயேசுவை பற்றி பேசாதீங்க, மத மாற்றத்தை பற்றி பேசாதீங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க, பேப்டிசத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் அப்படின்னு. எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இடையில வந்துச்சு. பேப்டிசம் பற்றி பேசாதீங்க, அதான் கன்வெர்ட் பண்ணுறது. நான் சொன்னேன், நான் இன்னும் அதிகமாக பேச போகிறேன், என்ன பண்ண முடியும் மொழி பண்ணிக்கோ. நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் தேவனை தேடும் பொழுது பேசாதிருக்கும்படி அவனை என்ன பண்ணினார்கள்? சும்மா கூட சொல்லலை, அதட்டுனாங்களாம். ஏய் ஒன்றும் போடுவேன், அடிச்சு போடுவேன், ஏல பிச்சைக்கார பையில, ஏல கண்ணாடியை உடச்சி போடுவேன், ஏல மூஞ்சை உடச்சி போடுவேன். அமைதியாக இல்லை. எவ்வளோ நாள் இந்த சபைக்கு தானே போயிட்டு இருந்தேன், இப்போ எதுக்கு திடீர்னு இப்போ ஆவிக்குரிய சபைன்னு புதுசாக ஒரு சபைக்கு போயிட்டு இருக்க? குடும்பத்தில் அக்கா தங்கச்சி தம்பி அண்ணமார் எல்லாரும் சேர்ந்து உன் பிள்ளை கல்யாணத்துக்கு வரமாட்டேன், ஒதுக்கி வச்சிருவோம். அதட்டினார்கள். ஆனால் நம்ம என்ன சொன்னோம் தெரியுமா? முன்னிலும். இப்போ என்ன புதுசாக ரொம்ப வித்தியாசமாக ஜெபம் பண்ணுறேன். முந்தியெல்லாம் எங்கள் கூடலாம் சேர்ந்து வீட்டுக்கு ஜெபம் பண்ண வந்தேன்னா ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், 1/4 மணி நேரம் ஜெபம். இப்போ என்ன புதுசாக டெய்லி 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு இப்போ ஜெபம் பண்ணுறேன். அதெல்லாம் தேவையில்லை. உடம்ப போட்டு ரொம்ப இது பண்ணிக்கிடாது. இந்த உலகம் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் நம்மளை ஒரு நாளும் மேலே போக விடாது. அதட்டும், சூழ்நிலைகளை அதட்டும், பிசாசு வியாதிகளை கொண்டு வந்து அதட்டுவான். ப்ரீச் பண்ணாத, கட்டுகளை உடைக்காத, சாபங்களை உடைக்காத. சேலஞ்ச், டெவில் சேலஞ்ச் பண்ணும். கிறிஸ்தவ தேவ பிள்ளையே, நம் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் இட்ஸ் அ சேலஞ்ச் தான். அது நமக்கு அது நிரந்தரம் கிடையாது. இட்ஸ் அ சேலஞ்ச் பீரியட். அதில் மட்டும் நம்ம சோர்ந்து போகாமல் ஆண்டவரை தேடுகிற பொழுது வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து அநேகருக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கு. இன்னைக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் கர்த்தரை தேடும் பொழுது பெறுகிறது என்றால் கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். நல்ல ஸ்ட்ராங்காக மைண்டில் ஏற்றுங்க. இதுக்கு ஒரே சொல்யூஷன், எல்லாத்தையும் கம்மி பண்ணுவதல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தரை தேட 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 பிரச்சனைகள் கூடுச்சுன்னா அதுக்கு தீர்வு இன்னும் அதிகமாய். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய்
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு சொல்லுங்க. எதிர்ப்பை மீறுவது, நான் என்ன சொல்றேன்னா எதிர்ப்பை மீறுவது, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதிர்ப்புகளை தாண்டி போகணும், எதிர்ப்புகளை தாண்டி ஊழியம் செய்யணும். சத்தமா சொல்லுங்க, எதிர்ப்புகளை தாண்டி சபைக்கு வரணும், குடும்பத்தை எதிர்ப்பை தாண்டி கர்த்தரை தேடணும், எதிர்ப்பை தாண்டி காணிக்க கொடுக்கணும், எதிர்ப்பை தாண்டி ஊழியம் செய்யணும். ஊழியத்தில் எனக்கெல்லாம் சும்மான ஊழியம் செய்யல, எல்லாம் எதிர்ப்பு, எல்லாத்தையும் தாண்டி தான் ஊழியம் செய்யணும். ஊழியத்திலையும் பண நெருக்கடிகள் ஏராளம், அதுக்கு ஊழியத்தை கம்மி பண்ணணுமா? இல்லை, இந்த சூழ்நிலையில தான் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்யணும். அதுக்கு தான் இந்த வாலிபர் பெருள் அவனை வச்சிருக்கிறேன். இல்லை ஆண்டவரே, இந்த நெருக்கத்தின் மத்தியில தான் நான் இன்னும் உமக்கு அதிகமாக செய்யணும். என் சபை அப்படிப்பட்ட மென்டாலிட்டி உள்ள சபை. ஏதோ சும்மா வந்தோம், உட்காந்தோம், எந்திரிச்சோம், ஸ்தோத்திரம் போட்டோம், அலேலியா போட்டோம், வீட்டை பார்த்து போனோம், தூங்கினோம். இதுக்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. ஜாதிகளுக்கு ஒளியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தம் அலேலியா சொல்லலாமே. போராட்டங்கள் வரும்போது அந்த எதிர்ப்புகளை நீங்கள் மீற வேண்டும், அந்த எதிர்ப்புகளை தாண்ட வேண்டும், அந்த எதிர்க்கிற மனுஷர்களை தாண்டி சொல்ல வேண்டும், ஆவியின் பலத்தில் நீங்கள் தாண்டி சொல்ல வேண்டும். கர்த்தர் அந்த எதிர்ப்புகளை உடைக்கிற வல்லமையை கர்த்தர் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறார். பிசாசின் யுத்தங்களோடு எதிர்த்து நிற்க தாண்டி உள்ளவர்கள் ஆக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு பலத்த ஆவியின் வல்லமையை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த முழு சபைக்கு மேல பிசாசை எதிர்க்கிற சக்தி இயேசு கொடுக்க போகிறார். அவன் கொண்டு வர ஆயுதங்களை எதிர்க்கத்தக்க சக்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அடுத்து வாசிங்க பார்க்கலாம். இப்படி நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது 10:50 எடுத்து வாசிங்க, 10:50 எடுத்து வாசிங்க. உடனே அவன், இப்போ முந்தின வசனத்தை வாசிங்களேன். இப்போ எல்லாம் பிரச்சனை பண்றானுங்க, அதெல்லாம் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லட்டுமா, எல்லாம் ஒரு பீரியட் தான். இதை தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க உங்க வாழ்க்கையில. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாமே ஒரு பீரியட் தான். மேலே இருக்கவங்களாம் சொல்லுங்க, எல்லாமே ஒரு பீரியட் தான். பண பிரச்சனையா, ஒரு 2 மாசமோ 3 மாசம் தான். ஆனால் அந்த 3 மாசத்துக்குள்ள இவன் கடவுள் என்னத்தை கிழிச்சாரு, கடவுள் என்னத்தை பண்ணாரு, சபைக்கு போய் என்னாச்சு, போகிற சபை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆச்சு. அட பயவிலையே, அவனை வச்ச சோதனையே 2 மாசம்தான். ஆனால் சனியை உனக்குள்ளே புகுந்து ரொம்ப பெருசாக்கி விட்டு போயிட்டான். இப்போ நடு ரோட்டில் நிற்க போகிறேன். அந்த எதிர்ப்பு, இவன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூப்பிடுறான்னு இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? அவர் தீர்க்கதரிசியா இல்லையா? நான் அன்னைக்கு போன வாரமே சொன்னேன், இயேசுவை அந்த நியாய தீர்ப்பு அந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் அவரை வைத்து ஒருத்தன் தலையில் கொட்டி கேட்குறான், நீ தீர்க்கதரிசி என்றால் தலையில் கொட்டினது யாருன்னு. இயேசு பேசலை. நான் போன வாரம் வியாழக்கிழமை ஜபத்தில் சொன்னேன், இயேசு பேசலை. ஏன் பேசலை? ஏன்னா ஒருத்தன் கொட்டிட்டு போனதுக்கப்புறம் நீ தான் ஜான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அடுத்து இன்னொருத்தன் வந்து கொட்டிட்டு சொல்லுவான், நான் யாரு, அவன் பேரை சொல்லுன்னு சொல்லுவான். அடுத்து திரும்ப அவன் பேரையும் நீ தான் மதன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அடுத்து இன்னொருத்தன் வந்து கொட்டிட்டு திரும்ப கேட்பான், இப்போ யாருன்னு சொல்லு அப்படி. அதுக்கப்புறம் 10 பேர் சேர்ந்து கொட்டிட்டு யார் முதல்ல கொட்டினாங்கன்னு சொல்லு. கடைசியில் இயேசு கொட்டிலே செத்து போயிருப்பார், சிலுவையில் மறிச்சிருக்க மாட்டார். புரியுதா? அதே மாதிரிதான் எல்லாம் ஒரு டைம் பீரியட். இயேசுக்கே தெரியும் நம்மளை குற்றானா தேவ திட்டம்,
ஒரு தடவை கொட்டு வாங்க வேண்டிய தேவ திட்டம், அமைதியாக இருப்போம். எல்லாமே ஃபார் அ பீரியட். சிலுவையில் தொங்குனது கூட காலம் முழுக்க அவரை தொங்க விடவில்லை. எவ்ரிதிங் இஸ் ஃபார் அ பீரியட். பாருங்க, இவன் ஒரு லெவலை தாண்டான், தடைகளை தாண்டி தேவனை பார்க்குறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அந்த குருடனை அழைத்து, இவ்வளோ நேரம் பிச்சைக்கார பையில அந்த பையில சத்தம் போடாத பேசாதன்னு சொல்லிட்டு இருந்த சொந்தக்காரன் சொக்காரன் மாமன் மச்செல்லாம் இப்போ சொல்கிறான், திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சத்தமோ ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாதிரி டிப்ரெஷனாக இருக்கா, சோர்வாக இருக்கா, அதை ஓவர் கம் பண்ணணும். தனிமையின் உணர்வு இருக்கா, அதை ஓவர் கம் பண்ணணும். ஓவர் கம்மர்ஸ் வில் ரீச் ஜீசஸ். ஓவர் கம். பேதுரு பார்த்து சொன்னார், நீ மறுதளிக்க கூடாதபடிக்கு 3 நேரம் ஜோமனை விழித்திருந்து ஜோமனுன்னு சொன்னார். ஜோமனில் மறுதளிச்சான், கர்த்தர் திரும்பி காப்பாற்றான். இல்லைன்னு சொல்ல, ஓவர் கம் பண்ணணும். இயேசு தான் சொல்லியிருக்காரு, இதோ உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை உலகத்தில் உபத்திரவங்கள் இருக்கதான் செய்யும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஃபுல்லாக ரோஸ் பூ போட்ட மெத்தை அல்ல. அதில் முட்கள் இருக்கும், ஆணிகள் இருக்கும், என்னமோலாம் இருக்கும். எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும். ஓவர் கம் பண்ணுறதுக்கு மேலே மைண்டை செட் பண்ணணும். என்ன ஆனாலும் இயேசுதான் வழி, இயேசுதான் எனக்கு எல்லாம், அவரை விட்டுட்டு நான் எங்கேயும் போகிற ஐடியா எனக்கு இல்லைன்னு நீ மைண்டை நீ ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் ஆண்டவர் அடுத்த கட்ட லெவலை ஓப்பன் பண்ணுவார். Be stand still. நீ இரு, ஸ்ட்ராங்கா இரு. நம்மளா தான் என்ன தெரியுமா பண்ணியிருப்போம், இயேசு அழைக்கிறார்னு உடனே என்ன தெரியுமா பண்ணிருப்போம், டக்குன்னு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருப்போம். ஆண்டவரே நான் கூப்பிட்டேன்னா, நான் கூப்பிட்டப்போ உங்கள் பக்கத்தில் இருந்தான பேதுரு, அவன் தான் வாயை மூட சொன்னான். ஆண்டவரே நான் உங்களை கூப்பிட்டேன்னா, உங்கள் பக்கத்தில் அந்தரியான்னு ஒருத்தன் நடந்து போனானே, அவன் தான் காலை வச்சு மிதிச்சு அமைதியாருன்னு சொன்னான். அவன் அந்த வேலையை பார்க்கல. இட்ஸ் யுவர் டைம். எத்தனை பேர் சொல்றீங்க இது ஏன் டைம்? நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இது உங்க டைம். இது என்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, இட்ஸ் யுவர் டைம். இது உன்னுடைய காலம் என்று கர்த்தர் என்னிடம் சொன்னார். உன்னுடைய காலம், உன் கை ஓங்கி இருக்கும் என்று கர்த்தர் என்று சொன்னார். இட்ஸ் அவர் டைம். இது நம்மளுடைய காலம், இது நம்மளுடைய காலம், இது உங்களுடைய காலம். உங்கள் வியாதி சுகமாகும் காலம். எல்லாத்துக்கும் முடிவு சமீபம் ஆயிற்று என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உங்கள் கடன் பிரச்சனை மாறுகிற காலம். பிள்ளைக்கு இருக்கிற எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலா மாறக்கூடிய சீசனுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. கேன்சர் சுகமாகிற காலம், பிளட் வெசல் சுகமாகக்கூடிய காலம். ஏனென்றால் இயேசு அழைக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தமா கையை தட்டி. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுக்கிற டைம் வந்திருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இட்ஸ் த டைம் டு கெட் கன்சீவ். அவர் அழைக்கிறார். இவ்வளவு நாள் எதிர்ப்பை தாண்டி ஓடினீங்கல்ல, ஆண்டவர் சொல்றார், இன்னும் அதில் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, எதிர்ப்பை தாண்டி ஓடுங்க. கையை தட்டி அலையில சொல்றவங்க ஆமென் சொல்லலாம். 10:50 வாசிங்க பார்க்கலாம். 10:50 எடுத்து வாசிங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உடனே அவன், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அவன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆள் மாறினா உடமாறணும் இல்லை, ஆவி மாறினா உடமாறும். நான் இன்னைக்கு அடுத்த டாபிக் உள்ள பேச போறேன். ஐ அம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் your dressings will bring some spiritual blessings. என்ன இப்படி பாக்கீங்க? நீங்கள் அணிகிற ஆடைகள் உங்களுக்கு அந்த தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய கிருபைகளையும் உங்களுக்குள்ளாக பெருக பண்ணும்.
இவன் இயேசுவினிடம் போய் அற்புதம் பெறுவதற்கு முன்பதாக இவன் பாவ மன்னிப்பை கேட்கல. சில பேர் நான் பார்த்துருக்கேங்க, ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் சரி, சர்ச்சுக்கு வரும்போது எவ்வளோ பிச்சைக்காரத்தனமாக வர முடியுமோ அவ்வளோ பிச்சைக்காரத்தனமாக தி ஒஸ்ட்டாக வர்றது. ஆண்டவர் சொல்வார், அவன் பிச்சைக்கார நிலைமையிலே வந்திருக்கான், இவன் பிச்சை கேட்கட்டே இருக்கட்டும். அவன் இயேசு கூப்பிடுறாருன்னு உடனே அவன் என்ன தெரியுமா முடிவெடுத்தான்? பாவத்தை விட்டு ஓடணும்னு முடிவெடுக்கல, சாபத்தை விட்டு ஓடணும், எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் முடிவெடுத்தான், அவரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி மேல் வஸ்திரம் என்றால் அந்த பிச்சைக்கார வஸ்திரத்தை எடுத்து குப்பையில் போட்டு. ஏன் தெரியுமா? அவன் எழும்பும் போதே அவன் விசுவாசிட்டான், இனிமே நமக்கு இது எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்குது. லிவிங் தேர் பாஸ்ட், கடந்த கால வாழ்க்கையை அப்படியே விட்டு போட்டுட்டு புதுசாக அவனை துவக்கணும். அதே நேரத்தில் அழகா சொல்லு, ஏன் அவன் மேல் வஸ்திரத்தை கருதுறான்? அவர் கிறிஸ்டியன் பீப்புள், அவர் சர்ச் பீப்புள் வாண்ட் டு ட்ரெஸ் பியூட்டிஃபுல்லி. நான் உன்னை சொல்கிறேன், ஆடம்பரமாக ட்ரெஸ்ஸுக்கு காசு செலவு பண்ணாதீங்க, நல்ல உடைகளுக்கு ட்ரெஸ்ஸு காசு செலவு பண்ணுங்க. பணத்தை சேர்த்து வச்சு கொண்டு போகிறது ஒன்றே கிடையாது. செத்து போனதுக்கப்புறம் இறக்குற அன்னைக்கு அந்த ஒரு சேலை தான். எத்தனை சட்டை வச்சாலும் செத்ததுக்கு அப்புறம் அது உனக்கு அந்த ஒரு சட்டை தான் மகனை. நல்லா கவனம் வச்சுக்கோ. நம்ம வாழ்க்கை ஆசிரியக்கப்பட நம்மளுடைய அடையாளமும் நம்முடைய உடை மாற வேண்டும். ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஐடென்டிட்டி மாறணும். ஆக்சுவலாக அந்த ஃபெலோவுடைய ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆச்சு. நீங்கள் சர்ச்சுக்கு வாரீங்களா, அவங்க ஐடென்டிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். நீங்கள் ஆண்டவர் தேட ஆரம்பிச்சிட்டிங்களா, கொஞ்சம் இதை எடுங்களேன், இதை எடுங்க, இங்கே இருக்கிறத கொஞ்சம் எடுங்க. ஐடென்டிட்டி மாறுதில்ல, மாத்திரானா இல்லையா ஐடென்டிட்டியை? சத்தியம்தான். அவன் ட்ரெஸ்ஸை கழட்டினா, நான் சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் சில ஐடென்டிட்டியை மாற்றணும். சில இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் யாரை வெளிப்படுத்துகிறீர்கள்? ஏதோ ஒன்றை. அதை அழிச்சிட்டிங்கன்னா யாரை வெளிப்படுத்துறீங்க? இயேசு. இப்போ எதை செய்யணும்? பைபிளில் போட்டிருக்கா அப்படிலாம் கேட்கக்கூடாது. பால் டைல் குடிச்சா சாவியா சாவ மாட்டியா? பைபிளில் போட்டிருக்கா இல்லையா? சபைக்கு சபையின் சத்தியம் தெரியணும். பால் டைல் குடிச்சா சாவமா சாவ மாட்டோம், பைபிளில் போட்டிருக்கா இல்லை? இப்போ நான் சொல்லிப்போம், நான் பால் டைல் வாங்கிட்டு வரேன், இப்போ 1 லிட்டர் வாங்கிட்டு வரேன். பிரதர், பைபிளில் பால் டைல் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதான்னு போட்டிருக்கலையான்னு தெரியல. கொஞ்சம் உணருங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் கணவன்மார் உங்களை விட மாட்டார்கள் என்றால் பரவாயில்லை, அதற்காகவும் ஜெபிங்கள். ஆண்டவரே, என் உடை மாற்றம் வர வேண்டும் என் வாழ்க்கையில் அப்படின்னு. பைபிளில் போட்டிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. உலகத்தில் உள்ள விஷயங்களே எது உகந்தது எது உகந்தது அல்லன்னு நமக்கு தெரியும் பொழுது, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தன்னுடைய ஆடை வஸ்திரங்களை நன்றாக உடுத்தும் பொழுது, வேதம் சொல்லுது, ரட்சிப்பின் வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தினார், நீதியின் சால்வை தரிப்பித்தார். இயேசுனுடைய அங்கி, அவர் போட்டிருந்த அங்கி, இட்ஸ் நாட் மேன் மேட், இட்ஸ் நாட் ஹியூமன் மேட், இட்ஸ் a heaven made. கையை தட்டி லைல சொல்லுங்க. அவர் ஒன்றும் சாதாரண, அவர் எளிமையானவர் சொல்றாங்க. பட் he not wear the one of the ராம்ராஜ் வேட்டியோ ராம்ராஜ் சட்டையோ கட்டல. ஹெவன்லி ஃபாதர் செய்து கொடுத்த நெய்யப்படாத அங்கி, அந்த வஸ்திரத்துக்கு சண்டை போட்டு பிச்சுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க. எங்கேயாவது உங்கள் குடும்பத்தில் எவனாவது செத்து போனதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுக்காக சண்டை நடக்குமா? இயேசு செத்து போனதுக்காக ட்ரெஸ்ஸுக்காக சண்டை போட்டாங்க. ஏன்னா தேவனால் கொடுக்கப்படுகிற அடையாளங்க. என்னதான் இருந்தாலும் தேவனுடைய குமாரன் நிறைய விஷயங்களை பிதா அதை ஐடென்டி பண்ணி காமிச்சார். பிதா அதை ஐடென்டி பண்ணி கொடுத்தார் அவங்களுக்கு. அதை அவர் இறந்த உடனே பூமி அதிர்ந்தது, இருண்டது, மேகமூடங்கள் சூழ்ந்தது, பூமி அதிர்ச்சி அடைந்தது, எர்த்குவேக்ஸ் நடந்துச்சு. என்னதான் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை பிதா நிரூபிப்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், எதிர்ப்புகளை தாண்டுறதுக்கு அப்புறம், இயேசு பக்கத்தில் நெருங்குறதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஐடென்டிட்டியை நாம் மாற்ற வேண்டும். அதனால தான் சொல்ல, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு ஒரு தம்பி கேட்க, சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்காடி. என்ன அற்புதமான கேள்வி, என்ன சொல்ல எனக்கு இப்போ. அப்போ தான் கேட்டேன், பால் டைல் கொடுப்பது தப்புலன்னு பைபிளில் போட்டிருக்கு தம்பி, பால் டைல் குடிச்சிரு அப்படின்னு.
ஸோ அது போட்டிருக்கா இது போடுற ஐடென்டிட்டியை மாற்றணும். ஸோ நம்ம உடுக்கிற சேலையை மாற்றணும். நம்ம வீட்டில் உபயோகிக்கிற காரியங்களை மாற்ற வேண்டும். இப்படி ஐடென்டிட்டியை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க, மிராக்கிள்ஸ் 100% நடக்கும். ஏனென்றால் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். திருடன் ஆசைப்படுறது, பிசாசு ஆசைப்படுறது, எப்படியாகிலும் டேவிட்டை கிழிஞ்ச சட்டை போட வச்சு 3 வேளை சோத்துக்கு வழி இல்லாமல் அவனை ஆக்கி அவனை நடுரோட்டுக்கு இழுத்து அவனை கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது பிசாசினுடைய ஆசை. ஆனால் இயேசுவின் ஆசை என்ன? இளைய குமாரன் வந்தபோது அவனுக்கு தங்க மோதிரத்தை அணிவித்து, அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்தி, அவனுக்கு என்று கொளுத்த கன்றை அடித்து, பாதரட்சையை கொடுத்து, வாழ வச்சு அழகு பார்த்தார். கையை தட்டி அழகியா சொல்லலாமே. கர்த்தர் நம்மளை வாழ வச்சா கூட சில பேர் ஒழுங்கா வாழ மாட்டாங்க. எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, சர்ச்சுக்கெல்லாம் நகை போட்டு வந்தால் கண்ணு போட்டுருவாங்கல்ல. தட்ஸ் கரெக்ட். நீங்கள் சொல்கிற அந்த ஒரு பாயிண்ட் கரெக்ட். எவன் கண்ணு உங்கள் நல்ல கண்ணு கிடையாது, ரொம்ப மோசமான கண்ணு. நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட் கரெக்டு. ஆனாலும் இதை கொடுத்தது கர்த்தர் தானே சிஸ்டர், கொடுத்தது ஆண்டவர் தானே. மனுஷனை காட்டிலுமா ஆண்டவரை காட்டிலுமா மனுஷன் பெரியவன்? தைரியமாக சபைக்கு போட்டுவாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி விட போகிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 2வது வாரத்திலிருந்து கர்த்தர் உங்கள் ஐடென்டிட்டியை மாற்றுவா. கைகளை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. ஐடென்டிட்டி will get change. ஆமென். என் லைஃப்ல நான் இன்னைக்கு அதான் பார்க்குறேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டேன், நீ சேஞ்ச் பண்ணவே முடியாது. நம்ம அந்த முகக்கலையை கொடுத்துட்டேன்ப்பா, உனக்கு ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு, உன் மேலே ஒரு அபிஷேகம் வந்துச்சு. அந்த நானும் ஓட்ட சட்டை போட்டவன் தான், ஓட்ட பேண்ட் போட்டவன் தான், ஓட்ட ட்ரௌசர் போட்டவன் தான், நல்ல உடை நல்ல ஆகாரம் இல்லாமல் வாழ்ந்தவன் தான். ஆனாலும் ராஜரீக அபிஷேகம் இறங்கும் போது ஆண்டவர் கொடுத்த ஐடென்டிட்டிப்பா, ஐடென்டிட்டி சேஞ்ச். பிச்சைக்காரனா வஸ்திரம் போட்டு கொண்டு இருந்தவனை ஆண்டவர் ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்த உடனே ஐடென்டிட்டியை கர்த்தர் மாற்றுகிறார். கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சூழ்நிலைகளை தாண்டுங்க, எதிர்ப்புகளை உடைங்க, உங்க அடையாளத்தை மாற்றுங்க. இயேசு அற்புதங்களை செய்வார். இந்த 51வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 51 வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும் என்றான். தொடர்ந்து வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே. இதெல்லாம் இப்போ என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் இப்போ பிச்சைக்கார வஸ்திரத்தை கழட்டிட்டாரா? சர்ச்சுக்கு வரும்போது ஓட்டச்சட்டை ஓட்டச்சேலை எல்லாம் இருக்கும். இப்போ நல்ல இருப்பெல்லாம் தாண்டி ஜம்முன்னு ஆகி இப்போ அந்த சட்டை கிட்டெல்லாம் மாறி, பேண்ட்லாம் மாறி, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல நகை, நல்ல சாப்பாடு எல்லாம் வந்த உடனே இயேசு இப்படி போகிறார். இயேசு சென்டென்ஸ் அதான், இயேசு இப்படி போகிறான்னா இவன் இயேசுக்கு இப்படி பின் சென்றான். இப்போ எல்லாம் மாறிடுச்சு. சபைக்கு வந்தோம், சத்தியத்தை கற்றுக் கொடுத்தோம், அதை கற்றுக் கொடுத்தோம், எல்லாம் தெரிச்சு கொடுத்தோம், மக்கள் சொல்லி கொடுத்தோம், எல்லா சூழ்நிலையும் வந்துச்சு. ஆமேன். கையை போய் தலையை சொல்ல மாட்டீங்க போல. மாருதி 800 1944 உள்ள வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தோம், இப்போ ஜம்முன்னு I-10 ஓட்டுறோம். எல்லாம் மாறிடுச்சு. இவ்வளோ நாள் இப்போ ஆமாம் இவ்வளோ தூரம் நல்லா ஆயிடுச்சுல்ல. இனிமேல் என்ன பண்ணணும்? இயேசுக்கு கேட்டால் சொல்லுவான், நான் இயேசு இப்படி போய் அப்படி வந்து பார்த்துக்கிறேன். நீ போக மாட்டப்பா, நீ பெரிய ஃப்ராடு. இயேசுவுக்கு பின் சென்றான். நான் கொடுக்க போகிற இந்த மெசேஜ், கொடுத்து முடிச்சிருக்கிற மெசேஜ் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆனால் ஒரு தீர்மானம், இயேசுவுக்கு பின் செல்வேன். மேலே இருக்கிறவங்களாம் கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் நல்லான உடனே ஓடி போயிடக்கூடாது, இயேசுவுக்கு பின் சொல்லுங்க. ஆரம்பத்திலே இவ்வளவு செய்கிறார்னா போக போக எவ்வளவு செய்வார். ஆரம்பமே இப்படி ஆசீர்வதிக்காரு, அப்போ இன்னும் வருஷங்கள் தாண்ட எப்படி ஆசீர்வதிப்பார். நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாசமும், ஒவ்வொரு வருஷமும் முன்னேற்றம் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்
வானத்திலேருந்து குதிச்ச மாதிரிலாம் எனக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளாக மாற்றத்தை தரேன். எடுத்த உடனே கோடீஸ்வரன் ஆயிடுவீங்கன்னு யாரும் அப்படி ஆகவே முடியாது. எடுத்த உடனே அற்புதம் நடக்குமா? நடைபெறாது. எடுத்த உடனே உங்களால் 50 பேய் ஓட்ட முடியுமா? ஆண்டு கிருபினால இந்த நாட்களில் எல்லாம் ஓடாத பேய்கள் என்பதே ஊழியத்தில் கிடையாது. டெலிவரன்ஸ் ஆகாத பிசாசுகள் என்பதே கிடையாது. அவ்வளவு அனாயிட்டிங் அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் இது எல்லாம் செயல்படுறது கிட்டத்தட்ட 5-6 வருஷங்கள் டைம் எடுத்துச்சு லைஃப்பில். ஸோ நீங்கள் லைஃப்பில் பேக் அடிக்கக்கூடாது. ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வதிச்ச உடனே தில்லு முழு வேலை பார்க்குறது, சண்டே கட் அடிக்கிறது, காரை தூக்கிட்டு அங்கே போகிறது, இங்கே போகிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா யூ கான்ட் கோ டு நெக்ஸ்ட் லெவல். அவர் உங்கள் அடையாளத்தை மாற்றும் பொழுது நீங்கள் இன்னும் அவரை அதிகமாக பின் செல்ல வேண்டும். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம் முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும் 2ஆம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8119-679995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.